அமெரிக்கா மறக்க முடியாத பாடத்தை எதிர்கொள்ள நேரிடும். ஈரான் அதிபர் டிரம்பின் கையெழுத்து செல்லாத ஒன்று என விமர்சித்து ஈரானின் புதிய உயர்மட்ட தலைவர் மொஜ்தபா கொமேனி விடுத்துள்ள அச்சுறுத்தல் மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தீவிரமடைந்து வரும் இந்த மோதலின் பின்னணியை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் அமெரிக்காவிற்கு ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து இரு நாடுகளும் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்க படைகள் ஈரானின் இராணுவ மற்றும் உட்கட்டமைப்பு தளங்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஈரானின் தலைவர் மொஜ்தபா கொமேனி அவர்கள், ஒப்பந்தங்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக மீறி வருகிறது, அமெரிக்க அதிபர் டிரம்பின் கையெழுத்து முற்றிலும் மதிப்பற்றது என கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் அமெரிக்கா மோதலை தீவிரப்படுத்த நினைத்தால் ஈரானின் தேசமும் அதன் ஆதரவு படைகளும் அமெரிக்காவிற்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்டும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் தனது தாக்குதல்களை அமெரிக்கா மீது மட்டுமல்லாமல் வளைகுடா பகுதியில் அமைந்திருக்கும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்காவின் தோழமை நாடுகள் மீதும் விரிவுபடுத்தியுள்ளது. ஜோர்டான், குவைத், துபாய், அபுதாபி மற்றும் பஹ்ரைன் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள அமெரிக்க இராணுவ கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. குவைத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு மையங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோஸ் நீரிணை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஈரான் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இந்த மோதலில் இருதரப்பும் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி வருகின்றன. அமெரிக்கா தனது F-35 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்களை இலக்கு வைக்கின்றது. மறுபுறம் ஈரான் தனது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் படைகளை பயன்படுத்தி அமெரிக்கா தளங்களில் தாக்கி வருகின்றன. இந்த தாக்குதல்களுக்கு தேவையான துல்லியமான தொழில்நுட்ப உதவிகள் அமெரிக்காவின் F-35 அமைப்புகளை முடக்கும் சைபர் தொழில்நுட்பங்களையும் ரஷ்யாவிடமிருந்து ஈரான் பெறுவதாக சர்வதேச ஊடகம் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான இந்த போர் தீவிரமடைந்துள்ளதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. ஹார்மோஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச வர்த்தகமும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பெருமளவு பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இந்த இராணுவ மோதல்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை காண தேடல் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.